ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டு தக்காளி பழம் பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ தக்காளி பழத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா பழத்தையுமே நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து விட்டுட்டு பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீரி சேர்த்து விட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச நாட்டு தக்காளி பழத்தை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுட்டு தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ கடைசியாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நாட்டு தக்காளி பழம் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் நாட்டு தக்காளி பழம் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.